வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாக்காளர் வரைவு பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க என்ன செய்ய வேண்டும், இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் டெய்லி லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்லோட் பண்ணுற பதிவுகளில் இருந்து ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்பட்டாலோ கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அதற்கு உங்களுக்கு உரிய விளக்கம் அளிக்கப்படும். பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். டிசம்பர் 19 வெளியிடப்பட்ட வாக்காளர் வரைவு பட்டியலில் சுமார் 97 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. எஸ்ஏஆர் பட்டியலை எப்படி செக் பண்ணி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்குறது அப்படின்ற பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் அப்லோட் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. நம்ம மொபைலில் 1950க்கு இசிஐ ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணி 1950ன்ற நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறது மூலம் ஒரு நிமிடத்திலேயே நம்மளுடைய எஸ்ஐஆர் வாக்காளர் வரைவு பட்டியலில் நம்மளுடைய நேம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கிறலாம். பற்றின கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, ரிப்ளை பண்ணுறேன். இந்த வாக்காளர் வரைவு பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் பெயர் சேர்க்க என்ன செய்ய வேணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். வாக்காளர் வரைவு பட்டியலில் பெயர் இல்லாதவங்க பெயர் சேர்க்கறதுக்கு ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க முடியாதவங்க voters.eci.government.in என்ற இணையதளம் மூலம் இசிஐ நெட் செயலி மூலமாகவும் இந்த ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த ஃபார்ம் எங்கே வாங்கணும் அப்படின்னா வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் தலா 50 படிவம் வரைக்கும் இருக்குமா, அதில் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி இந்த ஃபார்மை வாங்கிக்கிறங்க. ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அவங்கள்ட்டயே நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துட்டா போதுமானது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. வாக்காளர் பட்டியலில் ஒரு பாகத்தில் உள்ள ஒருவருடைய பெயரை நீக்குவதற்கோ அல்லது சேர்ப்பதற்கோ ஃபார்ம் 7 ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த வாக்காளர் வரைவு பட்டியலில் ஏதாவது திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபார்ம் 8 ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது பெயர், வயது, தகப்பனார் தாயார் கணவர் பெயர், பாலினம், முகவரி இதையெல்லாம் திருத்தம் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 8 ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதில் நீங்கள் எதை திருத்தம் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல் சரியான ஆவணமும் சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதை ஃபில் பண்ணுற ஃபார்மை ஃபுல்லாக வாக்காளர் பதிவு அதிகாரி மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அதிகாரி அவர்களுடைய அலுவலகத்தில் சென்று தாக்கல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. வாக்காளர் வரைவு பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் ஜனவரி 18 வரைக்கும் ஆப்ஷனை தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி 18க்குள்ளே நீங்கள் இந்த ஃபார்மை ஃபுல்லாக சப்மிட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாக்காளருடைய பெயர் சேர்த்தல் மட்டும் இல்லாமல் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் அதுக்கும் ஜனவரி 18 வரைக்கும் தான் டைம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுத்த விவரங்கள் எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா வாக்காளர் அடையாள அட்டையில் மாற்றங்களை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுக்குற விண்ணப்பங்கள் எல்லாமே பரிசீலனைக்கப்பட்டு தகுதியானவர்களுடைய பெயரை செலெக்ஷன் பண்ணி பிப்ரவரி 17 வெளியிடுற இறுதி வாக்காளர் கணக்கீட்டு பட்டியலில் வெளியிடுவோம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் மேற்கொள்ள, மாறுதல் செய்ய சிறப்பு முகாம்களும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 27/12/2025 சனிக்கிழமை, 28/12/2025 ஞாயிற்றுக்கிழமை, 3/1/2026 சனிக்கிழமை, 4/1/2026 ஞாயிற்றுக்கிழமை இங்கே 4 நாட்கள் இந்த சிறப்பு முகாமுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த முகாம் நீங்கள் எங்கே வாக்கு செலுத்துவீங்களோ அந்த வாக்குச்சாவடியிலேயே இந்த முகாமுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த சிறப்பு முகாம்களை பயன்படுத்தி வாக்காளர் கணக்கீட்டு பட்டியலில் உங்களுடைய பெயரை சேர்த்துக்கரலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இதை பற்றிய கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்பட்டாலோ கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.